உங்கள் பேர் என்னது? சக்குமா. சரி, உங்களுக்கு ஒரு மிராக்கிள் நடந்துச்சு சொன்னீங்க இல்லையா? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள். அந்த ஆள் கூட்டிகிட்டு போய் அந்த பையன் ஏனே ஆட்டோ பிடிச்சி இல்லை, முதல்லேருந்து சொல்லுங்கள். நீங்கள் ஏம்மா கரண்ட்டு புல்லு கெட்ட போனேன். வந்து வார வழியில் நான் குறுக்க வரைக்கும் அவன் வந்து இடிச்சு தள்ளிட்டான். சரி, அப்போ ஆக்சிடென்ட் ஆகிட்டு ரோட்டில் போகும்போது. ஆமாம். அப்போ இந்த கிட்னியில் அடிச்சிருச்சு. ரத்தமாக போய்கிட்டு இருந்துச்சு. சரி. ஐக்கு ரோண்டில் ஒண்டி ஐஸ் வார்டில் வச்சுட்டாங்க. சரி. ஐஸ் வார்டில் வச்சு அப்போயும் 10 நாளாக ரத்தமாக போய்கிட்டு தான் இருந்துச்சு. நல்லா கவனித்து பார்த்தாங்க. போகும். எந்த ஹைக்ரவுண்ட் ஹாஸ்பிட்டல்? எந்த ஊர்? பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை, திருநெல்வேலியில். சரி. அப்போ பார்த்தாங்க, அது நிற்கவே இல்லை. நான் படுத்திருக்கேன். ஆண்டவர் இப்படி வந்து என்னை தூக்கி உட்கார வச்சார். ஓகே. இப்படி தூக்கி உட்கார வச்சாரா, அன்னைக்கு அந்த ரத்தம் இல்லை. இல்லை, எப்படி உங்களுக்கு நீங்கள் ஹிந்து தானே சொன்னீங்க ஃபஸ்ட்டு? அப்போ நீங்கள் ஏசப்பா பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? ஏசப்பா நாங்கள் சேர்ந்து 30 வருஷம் ஆச்சு. இல்லை, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிங்களான்னு கேட்டேன். ஆமாம், என் மகா எங்கள் சர்ச்சில் உள்ள ஆளுகிட்டெல்லாம் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கா. சரி. எங்கள் அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்லாம். எல்லோரும் ஜெபம் பண்ணவும் எனக்கு நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன். என்னை வந்து ஆண்டவர் இப்படி தூக்கி இப்படி முடியெல்லாம் வளர்த்துருக்காருல்ல, அப்படி தூக்கி உட்கார வச்சாரு. அவர் வந்து என்னைய தூக்கி உட்கார வச்சாரு. நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணீங்களா, இல்லைன்னா அது கனவு மாதிரி இருந்துச்சு? கனவுல. சரி. வந்து எந்திரிச்சு நம்ம எந்திரிச்சு ஆண்டவர் தூக்கி வச்சாரு. நான் முழிச்சு பார்க்க நான் படுத்து தான் இருக்கேன். ஓ சரி. அன்னைக்கு காலையில் ஒரு ரத்தமே போகல. ஓ ஒன்றுமே இல்லை. பச்சை தனியாக ஒன்றுக்கு இல்லைன்னா செகப்பாக தான் ஒன்றுக்கு இருக்கணும். அதனால டாக்டர் வந்து பார்த்துட்டு, அம்மா எப்படி பாட்டி சோமாயிடுச்சுன்னு என்னை தட்டி கொடுத்து நான் சொன்னேன், என்னை ஆண்டவர் தான் சோமாக்குனாரு. ஆண்டவர் தான் என்னை சோமாக்குனாரு. நீங்களும் நல்லா பார்த்தீங்க ஆண்டவர். அதுவும் ஆமாம். அப்புறம் என்னம்மா இங்கிட்டு கொரோனா, இங்கிட்டு கொரோனா. எனக்கு மட்டும் கொரோனா இல்லைம்மா, கூட படுத்துருக்கேன். இங்கிட்டு செத்து தூக்கிட்டு போனாங்க. என் பேரை பேசி 6 பேர் என் பக்கத்தில் தான் இருந்தாங்க. இந்த கொரோனாவோடு என்னை பார்த்துக்கிட்டு. பெரிய அற்புதம்.